கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இன்றைய தினத்திலும் கர்த்தருடைய வார்த்தைகளை பேச கர்த்தர் கிருபை செய்ததற்காக கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த தினத்திலும் வேத வார்த்தைகளை தியானிப்போம். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. வேத வார்த்தை சொல்லி உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக இருக்காது வேத வார்த்தை சொல்கிறது. அதனால் சில வேத வாக்கியங்களை பார்ப்போம். நீதிமொழிகள் 10:9 சொல்கிறது. நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 9வது வார்த்தை சொல்கிறது. 10வது அதிகாரத்தை 9வது வார்த்தை வாசிக்கும். உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். கோணலானவன் நடக்கிறவனோ கண்டுபிடிக்கப்படுவான். உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். இந்த உத்தமத்தை பற்றி பேசலாம் சொல்லிட்டு நான் பிரயாசப்படுறேன். அநேக காரியங்கள் இருந்தாலும் உத்தமத்தை குறித்து பேச பெரிய காரியங்கள் இருந்தாலும் நான் சுருக்கி பேச உங்கள் மத்தியில் ஆசைப்படுகிறேன். கர்த்தர் தாமே பேசுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை பாருங்கள். உத்தமமாய் நடக்கிறோம். உத்தமமாய் நடக்கிறோம், பத்திரமாய் நடக்கிறான். அப்போது பத்திரமாய் நடக்கணும் சொன்னாக்கா உத்தமமாக நடக்கணும். ஹல்லேலூயா. ஆதிகாமம் 17வது அதிகாரத்தில் 1வது வாரத்தில் அப்புறங்க பார்த்து கர்த்தர் சொன்னார், எனக்கு முன்பாக உத்தமமாய் நடந்து கொண்டு இரு சொன்னார். எனக்கு முன்பாக நீ உத்தமமாய் நடக்கணும் சொன்னார். உத்தமமாய். ஹல்லேலூயா. அந்த உத்தமம் சொல்கிற வார்த்தை கர்த்தர் நேசிக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தை பாருங்கள். நீதிமொழி 16வது அதிகாரத்தில் 2வது வார்த்தை வாசிக்கிறேன். நீதிமொழி 14 2வது வார்த்தை வாசிக்கிறேன். நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். தன் வழிகளில் மாறுவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான். தன் வழிகளில் தாறுமாறவனோ அவரை அலட்சியம் பண்ணிக்கிறான். அப்போ உத்தமம். இந்த உத்தமம் குறித்து ஒரு 4 பேர்களுடைய காரியங்கள் நான் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பிரயாசப்படுறேன். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஹல்லேலூயா. உத்தமமாய் நடக்கிறதுக்கு நன்மை வயங்காது இருக்கான்னு சொல்லிட்டு வேத வார்த்தை சொல்லும். உத்தமாக யார் நடக்கிறாங்களோ கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்கிறார். ஆமென். முதலாவது யோபு குறித்து நாம் தியானிப்போம். யோபை குறித்து தியானிப்போம். யோபு 8வது அதிகாரத்தில் சில வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். யோபு 8வது அதிகாரம் அது ஒரு வார்த்தையை வாசிக்கிறேன். இதோ தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை. தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை, பொல்லாதவர்கள் கை கொடுக்கிறதும் இல்லை. பாருங்க, தேவன் உத்தமர்களை வெறுக்கிறதில்லை. யார் உத்தமமாக நடக்கிறாங்களோ அவங்களை தேவன் வெறுக்கிறதில்லை. சத்தியமாக நடக்கிறவங்க வெறுக்கிறதில்லை. உண்மையாக நடக்கிறவங்க கர்த்தர் வெறுக்கிறதில்லை. ஹல்லேலூயா. இந்த பெரிய ரகசியம். இதோ தேவன் உத்தமனை வெறுக்கிறதில்லை. இப்போது யோபு 8:20வது வார்த்தை நான் வாசிக்கிறேன். அதேதான். இதோ தேவன் உத்தமனை வெறுக்கிறதுமில்லை, பொல்லாதவர்கள் கை கெடுக்கிறதில்லை. இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகள் கம்பீரத்தினாலும் நிரப்புவார். கீழே உம்மை பகைக்கிறவர்கள் வெட்கப்பட்டு மூடப்படுவார்கள். துர்மார்க்குடைய கூடாரம் அழிந்து போகும். உத்தமனை குறித்து கர்த்தர் இவ்வளோ ரகசியங்கள் சொல்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த காரியம் பாருங்கள். அது என்ன சொல்லப்பட்டுனாக்கா உத்தமன். இதோ தேவன் உத்தமனை வெறுக்கிறது மாதிரி பொல்லாதவர்கள் கை கொடுக்குது. 8:20 யோபு 8:20. உத்தமனை வெறுக்கிறதில்ல கர்த்தர். ஹல்லேலூயா. அதனால் நம்ம உத்தமாக இருக்க பார்க்கணும். உத்தமம் எப்படி சொல்லிட்டு சில காரியங்களை பார்ப்போம். அதை குறித்து தியானிப்போம். முதலாவது யோபை குறித்து பார்ப்போம். யோபை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறார்.
யோபை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறார். யோபு 1வது அதிகாரத்தில் 8வது வார்த்தை, கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலவரமாகி அவனை போல் பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். உத்தமன் சொல்றார். அந்த உத்தமத்தை யோபு காத்து கொண்டார். எப்படி காத்து கொண்டார் சொன்னாக்கா, அதே யோபு 1வது அதிகாரத்தில் 21, 22 சொல்றாரு, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். இதுதாங்க உத்தமம். உத்தமமான வார்த்தை பேசுறது. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் உத்தமமான வாய்க்கை. அப்போ உத்தமமும் இருக்குது, கர்த்தருக்கு பயப்படுற பயமும் இருக்குங்க. நம்மள என்ன சொல்லுவோம், கர்த்தரை குறித்து குறை சொல்லுவோம். அந்த உத்தமத்தை பாருங்கள். அவர் சொல்கிறாரு, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். அடுத்தது 22வது வார்த்தை, இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இதுதான் உத்தமம். வாயினால பாவம் செய்யல, குறையும் சொல்ல. ஒரு உத்தமம் சொன்னாங்க, அவன் இப்படி தான் இருக்கணும். இதுதான் உத்தமத்துக்கு அடையாளம். அதே யோபை குறித்து 2வது அதிகாரத்தில் 9, 10 வருஷம், அப்போது அவன் மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தை உறுதியாக நிற்கிறோ. சில பேருக்கு உத்தமம் பிடிக்காது, சிலருக்கு உத்தமமாக இருந்தால் பிடிக்காது. அப்போ மனைவியை பார்த்து சொல்கிறான், இன்னுமா நீ உத்தமத்தில் உறுதியாக நிற்கிற. தன் புருஷனை பார்த்து சொல்கிறான். அப்போது அவன் மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தை உறுதியாக நிற்கிறோ, தேவனை தூஷித்து அவனை ஜீவனை விடும் என்றான். எப்படி இருக்கு பாருங்க. இன்னும் கூட நீ உத்தமத்தில் இருக்க, எல்லாம் போயிடுச்சு, 0 ஆகிட்டார். 0 முதல்ல ஹீரோவாக இருந்தார், 0 ஆகிட்டார். கர்த்தர் அவர் என்ன பண்ணார், வெறுமனே ஆகிட்டார். அடுத்த வார்த்தை பாருங்க. அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுவது போல பேசுகிறாய். அவர் ஒன்றும் சொல்ல, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மை பெற்ற நாம் தீமை பெற வேண்டாமோ என்றான். தேவனிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமை பெற வேண்டாமோ என்று சொல்கிறோம். உத்தமமான வார்த்தை இது. நம்மளை என்ன சொல்லுவோம், தேவனுக்கு விரோதமாக பேசும், தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்வோம். சவுல் தேவனுக்கு கீழ்ப்படியாத போது, தேவன் பேசாத போது அவன் என்ன பண்ணான், தேவனுக்கு விரோதமாக போய் அவன் குறி சொல்கிற ஆவிகிட்ட போய் கேட்டான். உத்தமத்தில் உறுதியாக இருக்குன்னு சொல்லிட்டு யோபு உறுதிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அதனால் இந்த உத்தமம், அந்த வார்த்தை உத்தமமான வார்த்தைங்க. நம்மளை இருந்தாக்கா ஏதாவது தேவன் பற்றி ஏதாவது சொல்லுவோம், நீ அப்படி ஆண்டவர், இப்படி ஆண்டவர், அப்படியெல்லாம் சொல்கிறேன். கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் எடுத்தார், நிர்வாணியாக வந்தால் நிர்வாணியாக போகிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து இவை எல்லாவற்றையும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லுவோம், பாவம் செய்யல குறையும் சொல்லுவேன். அடுத்து அவங்க மனைவி சொல்கிறாங்க, தூஷித்து ஜீவனுடைய இன்னும் உறுதியாக இருக்கியே சொன்னாங்க. உத்தமத்தில் உறுதியாக இருக்கியே. அப்போது அவர் சொல்கிறாரு, தேவன் கையில் நன்மை பெற்ற நாம் தீமை பெற வேண்டாமோ என்றான். தேவன் கருத்து நன்மை பெற்றோம், தீமை பெற தீமை யாராவது பெற்றுக்கொள்வாங்களா? இவன் சொல்ற நன்மை பெற்றோம், தீமையை பெற்றுக்கொண்டு சொன்னான். அந்த உத்தமம். சமநிலை பிரமாணம், பவுல் எழுதுறாரு, சமநிலை பிரமாணம். இதுதான் எல்லாத்தையும் சமமாக எடுத்துக்கணும். உத்தமம் சொல்கிறது ஒரு சமமான ஒரு மனநிலை, தேவனுக்கு பயப்படுறது. அநேக காரியம் சொல்லிக்கினே போகலாம். கர்த்தர் நல்லவர். அடுத்தது பாருங்க, 2 ராஜாக்களில் 7வது குஷ்டரோகிகள். இந்த காரியத்தை பார்ப்போம். 2 ராஜாக்கள் 7வது அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன். இந்த 2 ராஜாக்கள் 7வது அதிகாரத்தில் என்ன பண்ணுறது சொன்னாக்கா, அங்கே ஒரு பஞ்சம் வருது.
என்ன பஞ்சம்? சமாரியா வாசலே ஒரு மரக்கால் கோதுமை, ஒரு செங்கல் 2 மரக்கால் வர கோதுமையும் செங்கல் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். யார்? எலிசா. அப்போ சமாரியாவில் ஒரு பெரிய பஞ்சம். அப்படி வர்ணத்தில் அங்கே என்ன ரொம்ப பஞ்சமாக இருந்தது. அதை விடுங்க, பஞ்சம் எல்லாத்துலேயும் இருக்குது, வரும். அங்கே முக்கியமான சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னாக்கா, இந்த 2 ராஜாக்கள் 7வது 8, 9 நான் வாசிக்கிறேன். கர்த்தர் குஷ்டரோகிகள் பாளையத்தில் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்துக்கு பிரவேசத்தை புசித்து குடித்து, அங்கே என்ன பண்ணுறாங்க, சில குஷ்டரோகிகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க, 4வது பட்டணத்துக்கு பிரயோசனம் என்றால் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதுனால அங்கே சாவோம், நாம் இங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையால் இப்போது சீரியுடைய இராணுவத்துக்கு போவோம் வாருங்கள், அவர்கள் நம்மை உயிரோடு வைத்தால் பிழைப்போம், நம்மை கொன்றால் சாவோம் என்று சொல்லி சீரியுடைய இராணுவத்துக்கு போக இருட்டோடு எழுந்து சீரியுடைய பாலத்துக்கு முன்னணியில் வந்தார்கள். அங்கே ஒருவரும் இல்லை. ஆண்டவர் சீரியாவின் இராணுவத்திற்கு ரதங்களின் இறைச்சலும் குதிரைகளின் இறைச்சலும் மகா இராணுவத்தின் இறைச்சலும் கேட்க பண்ணினால அவர்கள் ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேல் ராஜா ஏத்தியன் ராஜாக்களின் எகிப்தின் ராஜாக்களின் நமக்கு விரோதமாக கூலி போரினார் என்று சொல்லி இருட்டோடு எழுந்திருந்து ஓடிப்போய் தங்கள் கூடாரங்களும் தங்கள் குதிரைகளும் தங்கள் கவிதைகளும் தங்கள் பாலத்தியம் அவைகள் இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள். சரி, அப்போ இந்த குஷ்டரோகிங்க மேலே சொல்றாங்க, இங்கே சாவதை விட அங்கே போய் சாவோம், பாளையத்துக்கு போவோம், பஞ்சம் கொடியதாக இருக்கு. அப்போ கர்த்தர் அதிசயம் பண்ணுறாரு. 8வது அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தில் முன்னிட்டு வந்தபோது ஒரு கூடாரத்துக்கு புசித்து குடித்து அங்கே யாருமே ஓடி போனார்கள். 6வது வார்த்தையில் 7வது வார்த்தையில் தான் ஓடி போயிட்டாங்க. அந்த குஷ்டரோகிகள் பாளையத்துக்கு முன்னணி மட்டும் வந்தபோது கூடாரத்துக்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியும் பொன்னையும் வசம் எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்பி வந்து வேறொரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து அதிலிருந்து அப்படியே எடுத்து கொண்டு போய் ஒளித்து வைத்தார்கள். இங்கே தான் ஒரு ரகசியம் பாருங்கள், உத்தமத்தை பாருங்கள். பின்பு ஒருவரை நோக்கி நாம் செய்கிறது நியாயம் அல்ல. அதான் உத்தமங்க, அவங்க பேசிக்கிறாங்க, உத்தமமான வார்த்தை. பின்பு அவருக்கு ஒருவர் நோக்கி நாம் செய்கிறது நியாயம் அல்ல, என்னால் நற்செய்தி அறிவிக்கும் நாம் மௌனமாக இருந்த பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்ம மேல் வரும். சொல்கிறாங்க, நம்ம செய்த தப்பு, நம்ம மட்டும் சாப்பிட்டு நம்ம மட்டும் நல்லா இருக்குன்னு அதை நினைக்கிறோம். அது உத்தமம் கிடையாது. நம்ம மட்டும் ஐஸ்வர்யம் சேர்க்கணும், நம்ம மட்டும் நல்லா இருக்குன்னு கர்த்தருடைய நாமத்தில் அப்படிலாம் இல்லை. கர்த்தருடைய நாமத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லா சுபிச்சமாக இருக்கணும், எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும். ஹல்லேலூயா. அப்போ இந்த குஷ்டரோகி எண்ணம் பாருங்க, மௌனமாக இருந்து விடிய மட்டும் காத்திருந்தா குற்றம் நம்ம மேல் சொல்லும். இப்போது நாம் போய் ராஜாவின் அரண்மனைக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றாங்க. அந்த நல்ல உத்தமமான இருதயம், யோபுக்கு ஒரு உத்தமமான இருதயம் இருந்தது. இந்த குஷ்டரோகிகள் ஒரு உத்தமமான இருதயம். அவங்க ஒழித்து வைத்தாங்க, குடித்தாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் அவங்க எண்ணம் உத்தமம் பாருங்கள். இது நம்ம சொல்லணும், மற்றவங்களுக்கு நம்ம ஒழித்து வைக்கக்கூடாது, இது நற்செய்தி சொல்லணும், இல்லை சொன்னால் மேலே குற்றம் வரும். இப்போ யாருங்க பயப்படுற, குற்றம் வந்தால் வரட்டுன்னு சொல்கிறேன், அப்படி இல்லைங்க. அந்த உத்தம இருதயம் இருக்குன்னு. ஒபேதியா உத்தம இருதயத்தோடு மிகவும் பயந்துருந்தான் கர்த்தருக்கு. ஒபேதியா உத்தம இருதயத்துக்கு மிகவும் பயந்துருந்தானா ஒபேதியா. அப்புறம் பார்த்து உத்தமனாக நடந்து, எனக்கு முன்பாக உத்தமாக நடந்து கொண்டு. சரி, இது அது குஷ்டரோகிகள், அந்த குணாதிசயங்கள், அந்த உத்தமமான குணம். அடுத்தது என்ன சொன்னாக்கா, 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்தில் நாகமான குறித்து நம்ம பார்ப்போம். இந்த நாகமான் சீரியா தேசத்து ஒரு பட தளபதி, எல்லாம் உங்களுக்கு தெரியும். அவன் குஷ்டரோகி, ஆனால் பராக்கிரமசாலி சொல்லப்பட்ட அவன் குஷ்டரோகி அந்த பராக்கிரமசாலி. அந்த சீரியா தேசத்தில் அந்த சிறு பெண் சொல்கிறான். அப்போது
அந்த 5வது அதிகாரத்தை 5வது அதிகாரம் 2வது சீரியாவிலிருந்து தண்டுக்கள் புறப்பட்டு இஸ்ரேல் தேசத்துக்கு ஒரு சிறு பெண்ணை பிடித்து கொண்டு வந்தாங்க. அவன் நாகமாமனை பணிவிடை செய்து கொண்டிருந்தார். அப்போ அந்த பெண் சொல்றான், அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டு சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசி போவார், ஆனால் நலமாயிருக்கும், அவர்களுடைய குஷ்டத்தை நீக்கிடுவார் என்றார். எவ்வளோ உத்தமமான இருந்தோம் இந்த சிறு பெண்ணு கூட. நீங்கள் சமாரியாவுக்கு போனாக்கா, தீர்க்கதரிசி போனாக்கா இந்த குஷ்டத்தை நீக்கிடுவார் நம்ம சொல்லுவோமா? அந்த உத்தம இருந்தது அந்த சிறு பெண்ணுக்கு இருந்தது. நற்செய்தி சொல்கிறேன். சரி, நாகமான் வராரு. நாகமான் வந்து ராஜாட்ட பேசுறாரு, சொல்லி எல்லாம் செய்தாரு. இப்போ என்ன சொன்னாக்கா 10வது வாரத்தில் ராஜா என்ன சொல்றாரு, ஐயோ என்னை சோதிக்க வந்தாங்கன்னு சொல்கிறான். ஆனாக்கா எலிசா சொல்றாரு, அப்போது எலிசா அவனிடத்து, நீ ஆள் அனுப்பி நீ போய் யோர்தான் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்போது உன் மாமிசம் மாறி சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். கர்த்தருடைய வார்த்தை உத்தமமான வார்த்தை. சங்கீதம் 18 உத்தமனுக்கு உத்தமனும் சன்மார்க்க சமம் அப்படிதான் சொல்லப்பட்டது. உத்தமனுக்கு அவர் உத்தமனாக இருக்கார், அவர் புனிதனுக்கு புனிதராக இருக்கார், மாறுபட்டவனுக்கு மாறுபட்டவனாக இருக்கார். ஹல்லேலூயா. ஆனால் நாகமான் வந்து என்ன பண்ணுறாரு, இங்கே வராரு, அவர் சொல்கிறாரு. அப்போ அதுக்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை தோய்து தன் கையினால் இந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவான் என்று எனக்குள்ளே நினைத்தேன். நான் ஸ்தானம் பண்ணி சுத்தமாவதுக்கு தண்ணீர் இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எல்லாவற்றையும் பார்க்க தாமஸ்கின் நதிகளில் ஆயனாவும் பர்னபாவும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடு திரும்பி போனான். ஆனால் அங்கே ஒரு ரகசியம் பாருங்க, வேலைக்காரன் சொல்கிறான் அந்த உத்தமத்தை பாருங்க. அப்போது ஊழியக்காரன் சமைத்து வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உனக்கு சொல்லியிருந்தார், அதை நீ செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்போது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடு சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார். அவர் என்ன சொன்னார்? ஸ்நானம் பண்ணும் சுத்தமாவேன்னு சொன்னார். ஒரு தீர்க்கதரிசி ஒரு ஊழியக்காரன் பெரிய காரியம் சொன்னா செய்யுங்கல்ல, ஒன்றும் சின்ன காரியம். யோதான் 3 தடவை 7 தடவை முக்கியம் அந்த சொன்னார். அது கோபம் வந்துச்சு. இருந்தாலும் அங்கே என்ன பாருங்க, அந்த 5வது அதிகாரத்தில் 14, அப்போது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானை 7 தடவை முக்கின போது அவன் மாமிசம் ஒரு சிறு பிள்ளை மாமிசம் போல மாறி அவன் சுத்தமானான். அவன் இறங்கிட்டான், கீழ்ப்படிஞ்சான். அவன் கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணுறான், அதே போல் சொன்னா போல சுத்தமாச்சான். ஆனால் கீழே ஒரு வார்த்தை தான் முக்கியமான வார்த்தை. 2:5 அப்போ ஒரு காரியம் சொல்றாரு, ஒரு காரியத்தை கர்த்தர் உமது அடியனுக்கு மன்னிப்பாராக. யார்கிட்ட சொல்றாரு? தீர்க்கதரிசி சொல்றாரு, ராஜா கிட்ட சொல்றாரு. அவரு பாருங்க 15, அப்போ நாகமான், ஆனாலும் 2 கோவேறு கழுதைகளை சுமக்கத்தக்க 2 பொதிமண் உமது அடியனுக்கு கட்ட வேண்டும். மறுபடியும் இனி கர்த்தருக்கு அல்லாமல் அந்நிய தேவருக்கு சர்வாங்க தண்ணியும் பலிகளும் செலுத்துவதில்லை என்றார். உத்தமம். அடுத்தது, ஒரு காரியத்தை கர்த்தர் உமது அடியனுக்கு மன்னிப்பாராக. நானும் பணிந்து கொள்ளும் ரிம்போன் கோவிலே பிரவேசிக்கும் போது நான் அவருக்கு கைலாக்கு கொடுத்து ரிம்போன் கோவிலே பணிய வேண்டியதாகும். இப்படி ரிம்போன் கோவிலே நான் பணிய வேண்டிய இந்த காரியத்தை கர்த்தர் உமது அடியனுக்கு மன்னிப்பாராக என்றார். உத்தமமான காரியம். உள்ளத்தில் உத்தமம் சொல்கிறோம். நான் ராஜா கூட போகிறச்சா, ரிம்போன் கோவிலில் போச்சே, ராஜா பணியும் போது நானும் பணியணும், இந்த காரியத்தை கர்த்தர் மன்னிக்கணும்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. இதாங்க உத்தமம், உத்தம இருதயம். அடுத்த காரியம் கடந்து போவோம். யோசேப்பு பற்றி பார்ப்போம். ஹல்லேலூயா. யோசேப்புடைய உத்தமத்தை பார்ப்போம். ஆதியாகமம் 39 7, 8, 9 நான் வாசிக்கிறேன். சின்னநாள் செல்வன் அவருடைய எஜமான் மனை யோசேப்பின் மேல் கண் போட்டு, என்னோடு சயானி என்றான்.
சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோடு சயானின். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்து இருக்கைகளில் யாதொன்றை குறித்து என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாத்தையும் என் கையில் ஒப்பு கொடுத்திருக்கார். உத்தமம் பாருங்க, எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்பு கொடுத்திருக்காரு. அதனால இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாக இருக்கிறபடியா உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. அப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? இதான் உத்தமம். தேவனுக்கு விரோதமாக எப்படி நான் பாவம் செய்வேன்? அல்லேலூயா. மன்னிக்கணும், வெளிரங்கமாக எல்லாம் பேச முடியாது. இன்னைக்கு கூட ஜீசஸ் உத்தமாக இருக்கிறது பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. கர்த்தர் உத்தமனை வெறுக்கிறதுல, எல்லாரும் கை கொடுக்கறதில்ல. இந்த உத்தம இருதயம் எப்படி இருக்கு? ஒருத்தர் சொல்கிறாரு, அவன் பாருங்க, நாகமன் புறஜாதி. அவன் சொல்கிறாரு, கர்த்தர் மன்னிப்பாராங்க. நான் ரெம்பூரம் கோயிலில் போவேன், ராஜா பணியும் போது நான் பண்ணுவேன். ராஜா கும்பிடுமுன்னாச்சும் அவன் கும்பிடணும் இல்லைச்சுன்னா அவனுக்கு தண்டனை. அதை பார்த்தா கர்த்தர் மன்னிக்க. அதனால் உத்தமாய் நடப்போம். உத்தமனாய் நடக்கிறோம், பத்திரமாய் நடக்கிறான், நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். அதனால் உத்தமமாய் நடப்போம், நிதானமாய் நடப்போம், கர்த்தருக்கு பயந்து நடப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.